கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் மொத்தம் பயிற்சி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு கனி மாலை வேண்டாமானே. சரியா? உன்னோட பாரத்தை பூரா நான் ஏற்றுட்டு நீ நினச்ச மாதிரி நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நல்லாரும் சந்தோஷம் புரியுமா 4 பேர் நல்ல போல் நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதுமா? உனக்கு வாழ வச்சு ஏதோ ஓரளவுக்கு அரை வயிறு கஞ்சி குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். அதே நிம்மதியாக குடிக்கணும், சந்தோஷம் பிரியமாக இருக்கணும், கடன்லேருந்து மீட்டு கொடுத்து 4 பேருக்கு போல் நல்லபடியாக தலனும் நிற்கணும். அப்படி தானே வந்து கேட்டேன். அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு ஒரு 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில், எனக்கு வர பௌர்ணமிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துடுறியா? கொண்டுட்டு வா. 3 மாலை கேட்டிருக்கேன். மொத்தம் 3ல் 90 நாளுக்குள்ள உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு முழுசாக முடித்து கொடுத்து நீ எதிர்பார்த்தோட 90 நாள்லேருந்து உனக்கு படிப்படியாக நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு கருப்பம் உருவாக்கினா போதுமா? அமைச்சு கொடுத்துறேன். அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நான் கருப்பம் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி நம்பி ஒரு வெறிச்சு. சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நல்லபடியாக தொழில் ஒன்று போயிட்டுருக்கான். அது நல்ல வருமானம் வேணும். அதை நான் அதுக்கு ஏற்படுத்துகிறேன். வேறு என்ன நான் வாங்கி கொடுக்கணும்? கூப்பிட்டு வர முடியுமா? சரி, போய் காலைல விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி போகிற தொழிலில் நல்லபடியாக வருமானத்தை கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். கொஞ்சம் நிதானமாக தான் போகணுமே. சரியா? அதனால் எந்த பொறுப்பும் ஏற்றுக்கக்கூடாது. பொறுப்பு ஏற்றுக்கணுமா? கூட வந்த மகன் எங்கே இன்னொருத்தி 2 பேர் ஒரே வேலை செய்யா? வர சொல்ல அவளே. சரி, அதனால் எந்த பொறுப்பும் நீ ஏற்றுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து எந்த வித குழப்பம் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். இருந்தாலும் ஒரு 3 மாத காலத்துக்கு கவனமாக அந்த பாதையில் போ. சரியா? அதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக படியேற்றி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். இன்றைக்கே உன் படிவாசல் வந்துடுறேன். இதை கொண்டு இருப்பிடத்தில் கட்டிடு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட தாயா இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இதை கொண்டு போய் இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. சரியா? நான் கூடவே இருந்து நான் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து நீ நினச்சதோட பேர் சொல்கிற அளவுக்கு நான் வளர்த்தி கொடுத்துட்றேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா கோயம்புத்தூர் வச்சு எனக்கு சூப்பு வேணும். ஆனால் முன்னேற்றதையும் என் கண்ணுக்கு தென்படலை. என்னடாமான உட்கார். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நம்மளும் எத்தனையோ தொழிலெல்லாம் மாற்றி பண்ணி பார்த்தோம். அதில் ஆன முன்னேற்றம் எதுவும் கண்ணுக்கு தென்படலை. இப்போ கடைசியாக சூப் விற்கிறதுக்கு வந்திருக்கோம். இருந்தாலும் அதுவும் பெருசாக மாற்றம் எதுவும் தெரியல. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கினா போதுமா? ஒரு 3 டைம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னை எதிர்பார்த்தது போலையே நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்து அந்த தொழிலில் உனக்கு நல்லபடியாக இப்போதைக்கு இதே தொழில் பண்ணு. அதில் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்துட்றேன். எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்க்க முடியுமா? கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறை இல்லாமல் கொடுத்துட்டு போகிறேன். இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் பாங்காக வச்சுக்க. சரியா? இதை வண்டியில் வச்சு 2 கட் பண்ணி சகப்பை தொடச்சி நசுக்கி ஒரு வியாபாரம் மட்டும் பண்ணு. பண்ணிவிட்டு எனக்கு ரோஜாப்பூ மாலையும் சுருட்டு மாட்டிலும் வாங்கிட்டு வா. வர ஞாயிற்றுக்கிழமை வர திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து 4 பேரை மதிக்கிற அளவுக்கு உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதுமா? நான் அமைச்சு தரம்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா கருப்பசாமி மறுபடி காரணம்பேட்டை போயிடுச்சு. மறுபடி கோயம்புத்தூர் போயிடுச்சு. கருப்பசாமி
உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா உனக்கு ஒரு பௌர்ணமிக்கு தண்டமான ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து தகராறில் ஒன்று கிடக்குது. தட பிரச்சனையா? இடம் சரி, இடம் பிரச்சனையில் இருக்கா இல்லையா? அதைத்தான் சொன்னேன். இப்போ பிரச்சனையில் இருக்குது. இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினியா? அதுக்கு ஒன்றும் பிடிப்பு வந்துச்சா வரலையா? அதனால தான் கேட்டேன். நான் ஓடி போய் பார்த்தேன், அதுவும் பெருசாக எதுவும் தெரியல. இப்போ இடம் எந்த ஊரில் இருக்குது? பிரச்சனையாக்கிறத கேட்குறேன். இப்போ அங்கேருந்து எனக்கு மண் அள்ளிட்டு வந்தியா? சரி, இன்றைக்கி நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து நான் கொடுக்குற கனி அந்த இடத்துல கொண்டுட்டு போய் வைக்க முடியுமா? நான் கொடுக்குறது இன்றைக்கி கொண்டு வை. பௌர்ணமி வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே அதையும் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? அதையும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுத்து ஒரே வாகனத்தில் வந்தையா? அப்படி தானே? நான் கொடுக்குற கனியும் யார் மலையும் முட்டாமல் போக முடியும் அப்படின்னா நான் கொடுக்குற கனியை கொடுத்துட்றேன். கொண்டு வரையில்ல, கொண்டுட்டு போய் அந்த இடத்துல கொண்டுட்டு போய் உள்ளே வச்சிரு. சரியா? எனக்கு இந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தைக்கு உனக்கு ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் உள்ளே வச்சிரு. நீ எதிர்பார்த்தது போலயே நான் கருப்பை உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு அந்த இடத்தையும் மாற்றி கொடுத்து இன்னொரு இடத்தையும் முடித்து கொடுத்துறேன். இதை மட்டும் கொண்டு அங்கே வச்சிரு. இதை கொண்டு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றாங்க. நான் கூடவே வரம்போ பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன். பௌர்ணமிக்கு 4 டைம் கொடுத்துட்றேன். அப்படி கொடுத்தா போதும்ல? கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சு, சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நல்ல பிள்ளையை தொலாவி நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்கணுமாப்பா? அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி நல்ல பிள்ளையை தொலாவி அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. இப்போ 48 வீடு போச்சுன்னா போயிட்டு வந்துட்டேன். சரி, அதே போல் 48 நாளுக்குள்ளே ஒரு 2 ஜாதகம் வரும். அதில் ஒன்று வந்து உனக்கு செஞ்ச மாதிரி வரும், ஒன்று அதை பாரு. அப்படி இல்லை அப்படின்னா பங்குனி மாதம் 30ஆம் தேதி வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நானே உனக்கு தேடி நான் அமைச்சு கொடுத்துறேன். பத்திரிக்கை எனக்கு வந்துடணும். கல்யாணத்தை முடிச்சுட்டு நீயும் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எனக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும். சரியா? கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறம் கொண்டாந்து போட்டுரு. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அதே போல் உனக்கு வர்ற அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் கல்யாணம் முடிவு வரைக்கும் எனக்கு கொண்டாந்து போட்டுரு. சரியா? நான் சீக்கிரமாகவே அடுத்த 15 நாள்லேயே அதுக்கு உண்டான வழி உண்டான ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்படி அமைச்சா போதுமா? அமைச்சு கொடுத்துற. கிட்டவா நல்ல பொண்ணு அமைக்கணும் கருப்பசாமின்னு அதை யாரும் கைப்படாமல் நீ வச்சிருள்ள உன்னோட இருப்பிடத்தில். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ மறுபடி கோயம்புத்தூர் வச்சு இதில் கோழிக்கடை வச்சுருக்கிறது யாருப்பா? சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா அதனால் காப்பாற்றிட முடியுமா காப்பாற்ற முடியாதா? என்னடா மனே, என்ன காப்பாற்ற முடியாதா? வீட்டை வந்து காப்பாற்ற முடியுமா முடியாதா? ஆசைப்பட்டு கட்டின வீடு. அதனால் இப்போ கைமீறி போகிற நிலமையில் இப்போ ஒவ்வொரு நாளும் ஓடிட்டுருக்கு. அதனால் நல்ல வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக அதை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழி உனக்கு முடிவெடுத்து கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு வா. இன்னும் இறந்ததுக்கு இன்றைக்கி வியாபாரம் ஒரு சுமாராக பரவாயில்லாமல் இருக்குமே, இருக்கா இல்லையா? இருக்குது. அதனால் இப்போ காப்பாற்றிடலாம் வீட்டை அப்படின்னு ஒரு ஓரமாக உனக்கு நம்பிக்கை வந்திருக்குமே. பணம் வரலன்னு எனக்கும் தெரியும். நம்பி இப்போ வியாபாரம் ஆகிறத பார்த்தாலே உனக்கு முடிவு தெரியும்ல? அதே போல் நான் கருப்பசாமி இப்போ 6 மாதம் லீவு கட்டல தான், அப்படி தானே? அதனால் இருந்தாலும் பேங்க்கார ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று சொல்கிறான். அதனால் வர்ற ஆடி அமாவாசை வரைக்கும் உனக்கு வீடு விட்டும் போகாது. அதுக்குள்ளே இருக்கிறத பெண்டிங் பணத்தை பூரா நான் உனக்கு கட்டி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உருவாக்கி கொடுத்து 4 பேர்த்து போல் நான் கருப்பசாமி அதே வீட்டில் உனக்கு கடனை கட்டி 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி வச்சா போதுமா? அப்போ கடை போட்டுட்டு இருந்தவன் இப்போ பக்கத்தில் வந்து வெளியில் ரோட்டில் போடுற நிலைமை ஆகிப்போச்சு, அப்படி தானே? அதனால் கடை போட்டிருந்தோம், அதுவும் போய் இப்போ ரோட்டுக்கு வந்துட்டோம். அதனால் அதையெல்லாம் மாற்றி அமைச்சு இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே பழையபடி கடைக்கும் போக வச்சுறேன். அதே மாதிரி நல்ல வியாபாரம் அமைக்கி கொடுத்துட்றேன். வீட்டையும் காப்பாற்றி கொடுத்துறேன். போய் காலில் விழுந்துட்டோம். இதை வச்சுக்க கருப்பசாமி, இன்னையிலேருந்து எனக்கு ஒரு நல்ல வழி கொடுக்கணும், பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லு. எண்ணி 21 நாளில் ஒரு 2 டீவு கட்டுற அளவுக்கு உனக்கு நான் பணத்தை தரேன். பணத்தை கொண்டுட்டு போய் அவங்ககிட்ட பேசு. சரியா? அது கணக்கில் வச்சுருவேன்.
அடுத்து ஆடி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது, இருக்கிற பெண்டிங் எல்லாம் ஆடி வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கட்டி விடுற மாதிரி கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் வா. அதை வித்தரலாமான்னு ஓடி போய் பார்த்தேன், விற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆசைப்பட்டு கட்டின வீடு அப்படி தானே, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கட்டினீல்ல. அதனால் கருப்பசாமி உனக்கு அந்த இடத்த விற்கிறதுக்கு இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அப்படி இருக்கிற பெண்டிங் எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு அப்படின்னா எனக்கு மாதம் எனக்கு வந்து அடைசல் போட்டுறணும். போட்டுருவில்ல? ஏன்னா உன்னால் முடிஞ்சது அது மட்டும்தான். அதனால் முதல்ல பெண்டிங் இல்லாமல் டியூவை கட்டி விட்டுருவோம். சரியா? அந்த வீட்டை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது வரைக்கும் மாதம் அடைசல் நீ போட்டுறணும். போட்டுருவில்ல? போயிட்டு பௌர்ணமிக்கு என்ன வந்துப்பேன். நான் பக்கத்தில் தொழிலே பண்ணலான்டாமாண்ணே. சரியா? அதுக்கு தான் இப்போ நான் கூப்பிட்டே கொடுத்துட்டேன். நீ கேட்காமலே வருமானத்துக்கு நாளையிலேருந்தே நீ போய் செய், உனக்கு வருமானத்தை நான் கொடுத்துறேன். பெண்டிங் இல்லாமல் உனக்கு நான் கட்டியும் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் மாதம் எனக்கு அடைசல் போட்டுருவேன். சரியா? கருப்பசாமி மறுபடி பாண்டிய நகர் போயிடுச்சு. உன் மகன் கம்பெனி வச்சுருக்கேன், அதனால் கருப்பசாமி இன்னொரு கம்பெனி போடலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதுதானே? இப்போ போடுறியா வர தை மாதம் போடுறியா? தை மாதம். அதனால் கருப்பசாமி உனக்கு தை மாதம் நல்லபடியாக கம்பெனி ரன் பண்ணி கொடுத்து, இருக்கிற கம்பெனிக்கு உனக்கு நல்லபடியாக ஆளும் அமைச்சு கொடுத்து, அதை பற்றி கவலை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இன்னொரு விஷயம், மருமக வரணும். அதானே? அதான். அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 13 நாள் பொறுத்துக்க, ஒரு கட்டம் பார்ப்போம். சொன்னபடி கேட்டு கரெக்டாக வந்தால் பார்க்கலாம். 13 நாளைக்கு வரல அப்படிங்கிற பட்சம் வந்துச்சுன்னா உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் சொன்னது செஞ்சது தப்பு தான், மன்னிப்பு எல்லாம் முடிஞ்சுது. இருந்தாலும் சீராடு போகாமல் நான் மறுபடியும் உன்னோட இடத்துக்கு கூட்டு குடித்தனமாக வந்து இறக்க வைக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்து, பையனுக்கு நல்லபடியாக பொண்ணும் நான் தொலாவி உனக்கு அமைச்சு நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பை உனக்கு உருவாக்கினா போதுமில்லை. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் உனக்கு அமைச்சு கொடுத்தேன்டா மகனே, இருந்து மட்டும் பாட்டுப்போ. கருப்பசாமி மறுபடியும் ஆத்தூர் வெறிச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேன்னா, சுற்றி பார்த்ததில் எப்படா அவன் காலியாவான்னு எதிர்பார்ப்போடு இருக்கேன். எப்படி இப்போ? ஆமாம், இந்நேரம் இந்த இருக்கிற வண்டியும் கொடுத்துருக்கணும், இன்னும் கொடுக்காம இழுத்து பிடிச்சிச்சு. என்ன காரணம் அப்படின்னு ஒரு பக்கம், இருக்கிற இடத்த விட்டு காலி பண்ண வைக்கணும் அது ஒரு பக்கம். அப்படி என்னடா மன உண்மையில வெறுப்பு? வெளியாளுகள் யாருமே இல்லை, எல்லாம் ஒருத்தன் வந்து சந்தேகப்பட்ட ஆள்தான். சரியா? அதனால் மீண்டும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு அதை கொடுக்கறதுக்கு விட மாட்டேன். அதனால் இன்னொரு ஆட்டாவும் ஒன்று எடுத்து அதில் நல்லபடியாக ஓட்டி கடனை கட்டி அதே வீட்டிலிருந்து உனக்கு நான் பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பனை உனக்கு உருவாக்கினா போதுமா? நான் அமைச்சு கொடுத்து இப்போ வந்து டீவும் கட்ட முடியல, ஓட்டமும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பல்ல கடிச்சிட்டு முடிவோடு இருக்கேன். அதனால் விற்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்து நல்லபடியாக அடுத்து ஆடி வர்றதுக்குள்ளே உனக்கு ஆட்டாவும் உனக்கு ஒன்று எடுத்து கொடுத்து பழைய நிலைமைக்கு உனக்கு நான் கருப்பசாமி நல்லபடியாக அதை பேர் வர்ற அளவுக்கு உருவாக்கினா போதுமா? உனக்கு நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். எனக்கு வந்து வர்ற கார்த்திகை ஜோதிக்கு ஒரு 216 விளக்கு போடணும். சரியா? அதே போல் 2 மாத காலத்துக்குள்ளே இறக்கிறதெல்லாம் கட்டி கொடுத்து எதிர்பார்த்த மாதிரி 4 பேர்த்து போல் நம்ம மதிக்கிற அளவுக்கு அதே ஊரில் அவன் முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும். உனக்கு நான் கருப்பசாமி நிப்பாட்டி கொடுத்துட்றேன். என்னை கேட்காம விற்கணும்னு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. சரியா? ஆடி வர்றதுக்குள்ளே இன்னொரு வாகனமும் சேர்ந்து உனக்கு எடுத்து கொடுத்துறேன். உனக்கு ஆட்டோ எடுக்கணுன்னு தானே ஆசை? அதனால் ஆட்டோ எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 40 நாள் பொறுத்துக்க, அதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு தேடியே நான் வரும். என்னால் முடியல நீ வச்சுக்கிறியாப்பா அப்படின்னு ஒருத்தன் ஆட்டோக்காரன் தொலாவி வந்து கேட்பேன். அப்போ கேட்கும்போது அதை பார்த்து நீ பயன்படுத்திக்க. சரியா? அதை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி பழைய நிலைமைக்கு உனக்கு பேர் சொல்கிறக்கு உருவாக்கிடுறேன். உடல்நிலையிலையும் எந்த மிஸ்டேக் இல்லாமல் இன்னையிலேருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். கவலையே விட வேணாம், கூடவே வரம்பா. அதுக்கு என்ன பண்ணணும்? அதான்டா மகனே, அதுக்கு இருந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டது உனக்கு ஆட்டோ எடுக்கணும், கடனை கட்டணும், நாங்கள் பிள்ளைங்க பசங்களை படிக்க வச்சு கரை சேர்த்தணும், நம்ம அவன் முன்னாடி நம்ம நின்று ஜெயிச்சு நிற்கணும். அவ்வளோதானே? அதுக்கு உண்டானது இப்போ கொடுத்தாச்சு.
அதனால் நீ என்னோட குதிரை அன்றைக்கி வரல, இன்றைக்கி வந்திருக்கு. அதனால தான் சுற்றி பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். அதனால் நான் சொன்னதை மட்டும் செய். உனக்கு சந்தேகம்னா இருந்து பார்த்து போயிடு. நான் கூடவே வரம்போ இதை கொண்டு வாகனத்தில் வச்சிரு. சாமி மறுபடி கோயம்புத்தூர் வெறிச்சு. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் நான் சொன்னேன் 3 மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையிடமான, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே நீ நினச்ச மாதிரி நமக்குள்ள மதிப்பு தானாக தேடி வந்துடும். 1. 2வது நம்ம கொடுத்த பணமும் வரணும். என் பிள்ளைக்கு பாதுகாப்புக்கு உண்டானது, அதுக்கும் கருப்பசாமி உனக்கு நான் தேடி அமைச்சு தரேன். பகுதி செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன், இன்னும் பகுதி வரணும். அதைத்தான் நானும் சொன்னேன், பகுதிக்கு வந்துட்டேன், இன்னும் பகுதி வரணும். அதைத்தான் சொல்கிறேன். கொடுத்தது 10 லட்சம் கொடுத்தீங்கள, அதுக்கு உண்டானதும் பண்ணி கொடுத்து, இப்போ அவளுக்கு உண்டானதும் சேர்த்து வாங்கி கொடுத்து, உனக்கு உள்ளதை நான் கருப்பை வாங்கி கொடுத்தா போதும் இல்லை. அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். நான் கருப்பசாமி சொன்னது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நியாயம் எங்கே இருக்குதோ அங்கே துணை நிற்பேன். அதனால் நியாயம் ஆறு பக்கம் இருக்குது, பக்கம் இருக்குதுன்னு நானும் ஓடி போய் பார்த்தேன். அதனால் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சரியா? இப்போ மதிப்புக்கு மட்டும் 3 மாதம் சொல்லியிருக்கேன், அதை மாற்றி அமைச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கும் ஒரு 4 கிழமை வந்துடும். அதை நான் உனக்கு டைம் சொல்கிறேன். அது வரைக்கும் அமாவாசை என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்த பௌர்ணமி வரணும், வந்து பார்த்துட்டு போ. அடுத்தது வேணால் அமாவாசை வந்துடு. நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உடம்புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா அப்படியா? கொஞ்சம் இப்போ தலை சுத்தல் மாதிரி வருதா? ஏதோ டைமுக்கு வருது, அடிக்கொடுக்க வர்றது, ஏதோ டைமுக்கு அது மாதிரி ஆகுங்க. சரி, கிட்டவா. சரிப்பா. உனக்கு உடம்புல எல்லாம் பிரச்சனை இல்லைடாமாண்ணே. சரிங்க சார். பிரச்சனையே மனசில் தான். என் பிள்ளையும் சேர்த்த முடியல, நானும் அனாதையை கொண்டிருக்கேன். ஆன நிம்மதி இல்லாமல் இருக்கேன். அதனால் எங்கே போனால் எனக்கு இது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல். அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு தாயின் தகப்பன நான் இருக்கேன். சொன்னபடி கேட்க வைக்கணும், மதிப்பு தேடி கொடுக்கணும். அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன். சொத்து அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். எதை பற்றி இன்னையிலேருந்து இத்தனை நாளாக உனக்கு கூட யாரும் இல்லாமல் வந்திருக்கலாம். கருப்பு இன்னையிலேருந்து நான் வரம்போ. போன தடவை கொடுத்த கனி கைப்படாத சொன்னீங்க, வச்சுக்கோங்க. அதுக்கு தான் 10 லட்ச ரூபா நீ கொடுத்ததுக்கு. இது வந்து உனக்கு வந்து நான் தான் சொல்லிட்டேன், உனக்குள்ள பிரச்சனை பிள்ளை இதுவும் பையனும் சரி பண்ணணும். அதைத்தான் சொன்னேன், அதையும் சரி பண்ணணும். அதுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து 10 லட்ச ரூபாய்க்கு போக மேட்ச செட்டில்மெண்ட்டு பண்ணிடலாம். உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் உனக்கு தாயின் தகப்பறம் நான் கூட இருக்கேன்னு கொடுத்துருக்கேன். கூட வரம்போ.